மக்களே, வெளிநாட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுப்பு கிடைக்கிறது பெரும்பாடு. அதான ஒரு அடுப்புலேயே சாப்பாடையும் வச்சு விட்றது. கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயும் சாப்பாடும் ஒரே நேரத்தில் வெந்து போயிடும். வெந்த கத்திரிக்காயை தோலை உரிச்சு போடுங்க. தோலை உரித்து கையில் பிணைய முடிஞ்சால் பிணைங்க, இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்க அப்படின்னா ஸ்டட்டுன்னு வதங்கிடுவாங்க. நல்லா வெங்காயம் வதங்கின கையோட மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சத்தூளை போடுங்க. மங்களகரமாக நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காயை போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியாக இருக்கும். வெளிநாட்டில் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்த் இந்தியாவில் ஹிந்திக்காரங்க அதிகமாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் தான் போதும், நைட்டும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கும் கொண்டு போகலாம். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் ரொம்ப பேர் நினச்சிக்கிறீங்க உனக்கு என்னப்பா மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு.